ஹலோ ஷோர் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைப் ஆஃப் ரெயின்போ ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து பார்ட் 2 வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் யாரும் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்டு ஃபின்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து ஒரு யூனிக்கான மீனாக இருக்கும் உங்கள் டேங்க்கில். நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மால் சைஸ் டைப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ ரொம்ப கொஞ்சம் குட்டியான டைப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பிக்மி ரெயின்போ ஃபிஷ். ஸோ பிக்மி ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷஸ். இது வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் காணக்கூடும், வேறு எங்கேயும் காணப்படாது. அண்ட் இந்த ரெயின்போ ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக வருங்க. எவ்வளோனா 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். அது ஃபீமேல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட சின்னதாக தான் வளரும். ஃபீமேல்லாம் வந்து 1.5 இன்ச்சஸ்ஸு அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த போஸ்மனி ரெயின்போ ஃபிஷஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நியான் ரெயின்போ ஃபிஷ்ஷு. அதோட பாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஷேப் இருக்கும். பட் அது ஒரு மினியேச்சர் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். பட் அந்த மாதிரி கலர் இருக்காது, இதுக்கு வேறு கலர். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ப்ளூ அண்டு எட்ஜஸில் ஹைலைட் வந்து நல்லா ஒயிட் கலரில் ஹைலைட்லாம் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது த்ரெட் ஃபின் இல்லாட்டி ஃபெதர் ஃபின்னு சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ ஃபிஷஸ் தான். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்வேரியம் ஷாப்பில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப காமனாலாம் பார்க்க முடியாது, பட்டு பார்க்கலாம் அக்வேரியம் ஷாப்பில். இந்த மீனை வந்து யாராவது அக்வேரியம் ஷாப்பில் இருக்கும்போதோ இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக வளர்க்கும் போதோ இதோட ஃப்ளேர்லாம் பண்ணி பார்க்கும்போது டேங்க்கில் அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயில் தான் வந்து ஃப்ளேர் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த ஃப்ளேர் பண்ணி காட்டி இந்த ஃபீமேலை வந்து ஃப்ளேர் பண்ணி காட்டி கவர்றதெல்லாம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் வளராது. கிட்டத்தட்ட வந்து 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். பிகினர்ஸ் அதாவது ரெயின்போ ஃபிஷ், சின்ன சைஸ் ரெயின்போ ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு கிளாஸ் ஃபிஷ் மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்டு ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லோ கலர்லாம் இருக்கும். அண்டு ப்ளூ ஐ இதுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் நியான் லைன் மாதிரி அது பாடியில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மீனோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா பாப்புவானா நியூ கினி. அண்ட் இந்த மீன் எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 1.2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ ஒரு குட்டியான ஒரு ரெயின்போ ஃபிஷ் டைப்பு, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதே டைப் நல்லா பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ரெயின்போ ஃபிஷ் என்னன்றதை பார்க்க போயிடலாம். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது ஓகுல் காப் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ரெயின்போ ஃபிஷ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் ஃபின் தவிர மற்ற எல்லாம் வந்து ரேரஸ்ட் ரெயின்போ ஃபிஷ் தான். ஓகேங்களா? இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நியூ கினி தான். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் அண்டு நீங்கள் அந்த பிளாக் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸை பார்க்கலாம். இல்லாட்டி அது நல்லா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் இந்த ரெயின்போ ஃபிஷ் வந்து எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 இன்ச்சஸ்ங்க. 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெயின்போ ஃபிஷ், பட் கொஞ்சம் ரேர், ரொம்ப ரேர், கொஞ்சம் இல்லை ரொம்ப ரேர். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது இன்கன்ஸ்பெக்யூலஸ் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். இந்த இன்கன்ஸ்பெக்யூலஸ்க்கான நேம்க்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு தான், ஒரு இன்விசிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேங்களா அந்த நேம்க்கு? ஸோ இந்த மீன் வந்து எனக்கு இது இன்விசிபிளாக மாதிரி தெரியல. ஓகேங்களா? நல்லா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது சம்டைம்ஸ் பார்க்க கொஞ்சம் இன்விசிபிளாக தான் இருக்கும் ஃபீமேல்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரெயின்போ ஃபிஷ். அண்ட் இது வந்து ரொம்ப ரேரான ரெயின்போ ஃபிஷ் டைப்புங்க. இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா பாப்புவானா நியூ கினி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் தாங்க. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்கலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ப்ளூ பேக் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ் இல்லாட்டி நியான் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். அண்டு நிறைய பேர் வந்து இந்த ரெட் நியான் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ்லாம் பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ ஃபிஷ்ஷை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் சிமிலராக. பட் இதோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா பசிபிக் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ் மாதிரியே இருக்கும். அண்டு அது என்னென்ன ரெயின்போ ஃபிஷ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் பார்ட் 1ல் பார்த்துருப்போம், அதில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். அண்டு இந்த ரெயின்போ ஃபிஷ் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான்.
அண்ட் இது பாடி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நியான் லைன் பளிச்சுன்னு அடிக்கும். அண்டு பெல்லிலாம் நல்லா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். நல்லா அழகான ஒரு ரெயின்போ ஃபிஷ்ங்க. 7th பிளேஸில் இருக்கிறது டெலிகேட் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ்ஷோட நேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னாலே அது வந்து ஆஸ்திரேலியா அண்டு பப்புவா நியூகினியில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ ஃபிஷ் வந்து எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் வளருங்க. அண்ட் இந்த ரெயின்போ ஃபிஷ் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர்லாம் வர ஆரம்பிக்கும். அண்டு டெய்ல் அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதோட பாடியில் மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த லேட்ரல் லைனாண்ட வந்து அந்த சில்வர் கலரில் மின்னுங்க. அப்படியே அது வந்து பார்க்க டாட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீன் லைட்லாம் வச்சு பார்க்கும்போது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு வகையான ரெயின்போ ஃபிஷ் தான். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ரெட் ஃபின்டு ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் மட்டும்தான் இந்த மீனை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு என்டேஞ்சர்ஸ் ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ அக்வேரியம் ட்ரேட்லேயே இது வந்து அநியாயத்துக்கு ரேர் தான். இப்போ வைல்ட்லேயே இது வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ ரெட் அவுட்லைன் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல் ரெட் கவராக இருக்காது. அண்ட் நியான் லைனோடு இருக்கும். அண்ட் பாடியில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங் பேர்ல்ஸ் மாதிரி ஒரு கலர் மாதிரி பார்க்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1லேருந்து 1.2 இன்ச்சஸ் வரைக்கும் தாங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது பெல்ஹேரி ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். இல்லாட்டி இதோட சயின்டிஃபிக் நேம்லே பார்த்தீங்கன்னா கியாங்கா பெல்ஹேரி நியான் ப்ளூ ஐ மட்டும் இதை சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். இது வந்து பப்புவா நியூகினியில் மட்டும்தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் இந்த மீனை பார்க்க முடியும். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்டு ஃபின்னெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஒரு எல்லோ அவுட்லைனோடு இருக்கும் டார்சல் ஃபின்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் லைன் அது வந்து கொஞ்சம் நல்லா மின்னும் நியான் லைன் மாதிரி. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு ரெயின்போ ஃபிஷ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். அண்ட் இதுவும் வந்து அநியாயத்துக்குன்னு ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு வெரைட்டி தான். ஸோ அங்கே நம்ம அடுத்த வெரைட்டி என்னன்றதை பார்க்கலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ஆர்னேட் ரெயின்போ ஃபிஷ். ஆக்சுவலி இந்த ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்ச ஒரு ரெயின்போ ஃபிஷ்ஷு. ஏன்னா இதை குட்டியாக இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த பிக்மி மாதிரி கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் தலை ஒல்லியாக பாடி கொஞ்சம் ப்ராடாக அப்படிலாம் இருக்காது. கரெக்டாக ஒரு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ரீம் லைன் பாடியோடு இருக்கும். ஸோ நல்ல ஒரு அட்டகாசமான ரெயின்போ ஃபிஷ். அண்ட் கலரும் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஸ்டேஜை நல்லா பாப்பு ஆகும். ஸோ இந்த ரெயின்போ ஃபிஷ் டைப்ஸ் வந்து வெரி வெரி எக்ஸாட்டிக்குங்க. அண்ட் ஸோ இது வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். இது வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளருங்க. 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் வைல்டில் வளரும். பட் கேப்டிவிட்டியில் 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெயின்போ ஃபிஷ் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நினச்சிடாதீங்க. இன்னும் சிலது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லப்போனால் ஸ்வாம்ப் ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ். பட் அது அக்வேரியம் ட்ரேடில் அவ்வளோவா இல்லை. அண்ட் ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye bye ஷோல்.